ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி செல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைக்ரோவேவில் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கப் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். மில்க் 1 கப் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், சாக்கோ பவுடர் 2 ஸ்பூன், மைதா 1 கப் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ், வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு 1/2 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லாமே மிக்சிங் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்து பண்ணுறேன். இது கூடவே வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே லைம் ஜூஸ் அப்படி இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பவுட்ரு எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துக்கலாம். மைதா போட்டு நல்லாவே ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லிக்விடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பட்டர் மில்க் மாதிரி சூப்பராக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பட்டர் மில்க் மாதிரி வந்தோடனே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவில் 2 மினிட்ஸில் சூப்பராக கப் கேக் ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லிக்விடும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டரை ஆன் பண்ணி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கப் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கப் கேக்காக கப்பில் வந்து நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பேட்டரை இதில் ஊற்றிட்டு ஒரு 3/4 ஊற்றுங்க. அதுவே போதும், உங்களுக்கு நல்லா உப்பி மேலே வரும். இப்போ வந்து இதை தட்டிட்டு மைக்ரோவேவில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஹையர் மைக்ரோவேவில் வந்து குக் பண்ண போகிறேன். இந்த ஹையர் மைக்ரோவேவில் மைக்ரோ பவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறேன். 2 மினிட்ஸ் வச்சுட்டு இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் ஆன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 2 மினிட்ஸில் வேகலைன்னா செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், 2 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். மைக்ரோவேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் முடிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. மைக்ரோவேவில் 2 மினிட்ஸில் கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு இதை மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அழகாக நம்ம எடுத்தாச்சு. கப் கேக் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் ஈஸியாக கப் கேக் ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மைக்ரோவேவில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் கப் கேக் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மைக்ரோவேவில் கப் கேக் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேங்க. அந்த ரெசிபியை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.